மதவாதிகள் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவால் அது உடைப்பெறியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டினாலும் சரி, இங்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை புரட்டினாலும் சரி, அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பாற்பட்ட ஒரு மகத்தான தலைவரை, அப்பாற்பட்ட இந்த நாட்டினுடைய 100 கோடி மக்களுடைய தலைவனை, இந்த நாட்டுக்காக ஒரு சிறப்பான சட்டத்தை வைத்த தலைவனை, ஒரு அமித்ஷா சாதி வெறி பிடித்தவன், மதவெறி பிடித்தவன் சொல்லுகிறார். பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், அம்பேத்கர் அம்பேத்கர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இது பேசலாகிவிட்டது என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு கடவுளை வணங்கியிருந்தால் நீங்கள் இந்த சொர்க்கத்திலே புண்ணியம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது, எவ்வளவு மானக்கேடாக இருக்கிறது. உன்னுடைய சாதி திமுறை, உன்னுடைய RSS திமுறை, உன்னுடைய இந்துத்துவ திமுறை, நீ காட்சியின் விளைவை இன்னைக்கு இந்தியா கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் தலைவர் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தலைவர். இந்த சமூகம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்த தலைவர் இந்த தலைவர் எங்கள் அம்பேத்கர் அவர்கள். அப்பாற்பட்ட தலைவரை பார்த்து ஒரு சாமியார் பேசப்பட்டிருக்கிறவன், ஒரு கொலைகாரன், கொலைகாரனுக்கு கும்பல் தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். இதை அங்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய தலைவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபியுடைய எம்பிக்கள் எல்லாம் இது சரி என்று சொல்லி கைவத்தி அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த ராசத்துக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை அழிப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய RSS பிஜேபியும் இங்கே கண்களம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அவர்கள் எழுதவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான சட்டங்களை எழுதிய அந்த மகத்தான தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பேசுகிறார். அந்த ரவுடி அமித்ஷா பேசுகிறார், பிஜேபியை சேர்ந்த அமைச்சர், உள்துறை அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒருவரையும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான சட்டங்களை எழுதி தந்த ஒரு மகத்தான தலைவர். ஏனென்று கேட்டால் நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே கோடித்து காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டிலே உலக நாடுகளிலே 12 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த நாட்டிலே முதலாளி வர்க்கம் தலைவைத்து ஆடிக்கொண்டிருந்த நேரத்திலே மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு, உலக நாடுகளுக்கு நான் தான் சந்தை என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலே அந்த சிக்காகோ நகரத்திலே அங்கு நடத்திய போராட்டங்கள், தொழிலாளர்கள் நடத்தினார்கள் போராட்டங்களை. எங்களுக்கு 8 மணி நேரம் நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும், நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அங்கே சிக்காகோ நகரத்திலே போராடினார்கள். ஆனால் அந்த ஏகாதிபத்தியத்துடைய அரசு அந்த தொழிலாளர்களை பூரா சுட்டு தள்ளினார்கள். அந்த ரத்தம் சிக்காகோ நகரத்திலே ஓடியது. ஆனால் இந்தியாவிலே அப்படி ஒரு புரட்சிக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் செய்தார்களா என்று சொன்னால் இல்லை தோழர்களே. 8 மணி நேர வேலை திட்டத்தை இந்த சட்டத்தின் வாயிலாக இந்தியாவுக்கு வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. அப்பாற்பட்ட ஒரு மகத்தான தலைவனை நீ புதிய கண்டவாக நீ கேள்வி செய்கின்ற